சோஷியல் மீடியாவை ஆக்டிவா யூஸ் பண்ற எல்லாருமே பஞ்ச் த மங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர் த மேசக்கியூ கூட சொல்லலாம். இந்த 7 மாசம் குழந்தையான மங்கி பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இச்சிகாவான்ற ஒரு சிட்டியில இருக்க ஜூல தான் இருக்கு. ஆக்சுவலா அதை பத்தி தெரியாதவங்களுக்கு கான்டெக்ட் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த மங்கியை பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவே பாத்தீங்கன்னா ஒதுக்கிடுறாங்க. அது என்ன காரணம்னு சொல்லிட்டு தெரியல. இந்த தனியா மங்கி ஃபீல் பண்றதுனால அந்த ஜூல இருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மங்கி தனியா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒராங்குட்டான் மாதிரி இருக்க ஒரு மங்கியோட பொம்மையை இந்த மங்கிக்கு கொடுத்திருக்காங்க. சோ அந்த மங்கி பாத்தீங்கன்னா அந்த பஞ்சுன்ற மங்கி இந்த ஒராங்குட்டான் பொம்மையோட விளையாடிட்டு இருந்திருக்கு. ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு வீடியோல கூட பாத்தீங்கன்னா இந்த பஞ்சுன்ற மங்கி ஏகப்பட்ட மங்கிஸ் பாத்தீங்கன்னா போட்டு அடிக்கும் போது அந்த மங்கி பயந்து அவங்க அம்மா கிட்ட ஓடாம அந்த மங்கிக்கு ஒராங்குட்டான் பொம்மை கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த பொம்மை கிட்ட போய் அது ஒளிஞ்சுக்கும். ஐ மீன் அந்த ஒராங்குட்டான் பொம்மையை அது அம்மாவே நினைச்சு அது வாழ்ந்துட்டு இருக்கு. இப்ப சோஷியல் மீடியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த மங்கிக்கு இறக்கப்பட்டு தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் ரியல் லைஃப்ல இந்த மங்கிக்கு நம்ம இவ்வளவு இறக்கப்பட்டு ஃபீல் பண்ணாலுமே நான் ஒரு மங்கி கூட ரொம்பவே எமோஷனலா அட்டாச் ஆயிருந்தேன். அது யாருன்னு பாத்தீங்கன்னா சீசர். என்னடா குரங்கெல்லாம் வளர்த்துருக்கியா கேட்டீங்கன்னா, குரங்க நான் வளர்க்கல. ஆக்சுவலா 2011 ரிலீஸ் ஆன த ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் அந்த படத்துல தான் சீசர் அப்படின்ற ஒரு மங்கியை காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அது மங்கி கிடையாது, அது ஒரு ஏப். மங்கிலே நிறைய வகை இருக்கு. கிங் காங், மங்கி, ஏப், உராங்குட்டான் சொல்லிட்டு ஏகப்பட்ட வகைகள் இருக்கு. அதுல இது ஏப். இந்த படத்தோட ஜெனராவே பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி தான். பட் இருந்தாலுமே இந்த படத்தை ஆடியன்ஸ் கூட எமோஷனலா கனெக்ட் பண்ண ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா அந்த ஏப் தான். இந்த படத்துல வர வில் அப்படின்ற ஒரு ஹியூமன் கேரக்டருக்கும் ஏப்ன்ற இந்த சீசரும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அன்பை ஷேர் பண்ணிருப்பாங்க. அவங்களோட பாண்டிங்ன்றது அவ்வளோ சூப்பரா இருக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா அந்த பாண்டிங்கை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அது ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கும். உண்மையை சொல்ல போனோம்னா இந்த படத்தோட ஒரு ஹார்ட் பீஸே பாத்தீங்கன்னா அவங்களோட பாண்டிங் தான். ஸோ இந்த மாதிரி படங்கள் வரதுனால தான் பாத்தீங்கன்னா நம்மளால எமோஷனலா ஏகப்பட்ட அனிமல்ஸ் கூட கனெக்ட் ஆகவே முடியுது. இந்த படத்துல ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணாலுமே இந்த படத்துல வர அந்த லவ்ன்ற எமோஷனை பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதனாலே பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சீசன்ற மங்கி ரொம்பவே பிடிக்கும். அதாவது சீசன்ற ஏப் ரொம்பவே பிடிக்கும். இன்ஃபேக்ட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மங்கிஸ் மேல ஒரு தனியான ஒரு அட்ராக்ஷனே இருந்துச்சு. அதுங்களை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சேன். அதை பேஸ் பண்ண நிறைய படங்களையும் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். பட் என்னதான் ஏகப்பட்ட படங்கள் வந்தாலுமே எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஏப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சீசர் மட்டும் தான். கண்டிப்பா இந்த படத்தை யாருமே மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் ஒரு சூப்பரான படம். இந்த படத்தை பாத்தீங்கன்னா ரீபூட் பண்ணி ரீசெண்டா 2024 கூட பாத்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் ஏப்ஸ் அப்படின்ற ஒரு படம் கூட வந்துச்சு. பட் இதுக்கெல்லாம் தொடக்கம் புள்ளி பாத்தீங்கன்னா இந்த ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் தான். இந்த மாதிரியான ஏகப்பட்ட படங்கள் அனிமல்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கறதுனாலயே இன்னமும் சரி நமக்கு அது கூட ஈஸியாகவே கனெக்ட் ஆகிடுறோம். போன மாசம் பாத்தீங்கன்னா பென் குயின், இந்த மாசம் மங்கி, அடுத்த மாசம் என்ன யாருக்கு தெரியும். உண்மையை சொல்ல போனோம்னா அனிமல்ஸ் ஆர் வே பெட்டர் தன் ஹியூமன்ஸ். அதுதான் உண்மை. அண்ட் மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு.